வணக்கம். என்னுடைய பேர் ரத்னசிங்கம் முரளிதரன். வடமாகாண காணிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். இது நான் நிற்கிற இடம் வந்து வடமாச்சி கிழக்கு மருதங்கனை பிரதேச பிரிவில் J418 மணக்காட்டு கிராம பிரிவில் வந்து இன்றைய தினம் வந்து 300 ஏக்கர் காணியை வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஒரு தனிநபருக்கு கொடுத்ததாகவும் அந்த தனிநபர்கள் அந்த காணியை அளவீடு செய்வதற்காக வந்த இடத்துல மணக்காட்டு கிராம மக்கள் இளைஞர்கள் சேர்ந்து அதை மறைச்சு திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது. நாங்கள் இன்னதை சொல்ல வரோம்னு சொன்னால் வடமாட்சி கிழக்கில் வந்து எவ்வளவோ மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து காணி இல்லாமல் இருக்கிறோம். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 40,000 மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறோம். அந்த மக்களுக்கு காணிகளை கொடுக்காமல் இந்த அரசாங்கம் கம்பெனிகளுக்கும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வந்து காணிகளை விற்றுக் கொண்டிருக்குது. அந்த வகையில தான் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இன்றைய தினம் மணக்காட்டில் வந்து இந்த காணி அளவீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் ஏற்கனவே மணக்காட்டில் இருந்து குடாரப்பள்ளியில பகுதியில் காட்சியாளர் ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது. சில வேளை அப்படியான திட்டத்துக்கு தான் இதுக்கு மந்திரமோன்னு யோசிக்க வேண்டி இருக்குது. ஆனால் இங்கே இவர்கள் வந்தால் எங்களுடைய வளம் வடமாட்சி கிழக்கின்ற ஒரு வளமாக இருக்கின்றது மணல் வளம். அந்த மணல் வளங்கள் முழுக்க கொள்ளையடித்து சூரிய ஆடுவதற்காகத்தான் இவங்க வந்திருக்காங்க. அல்லது போனால் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது, மணக்காட்டில் வந்து மன்னார்ல வந்து கனியமண் அகழ்வு மாதிரி வடமாட்சி கிழக்கு பிரதேசம் தான் சிலிக்கன் மண், கண்ணாடி உற்பத்தி செய்கிற சிலிக்கன் மண் இந்த பிரதேசமாக இருக்குது. அப்போ அந்த தேவைக்காக வேண்டித்தான் இவர்கள் வருகின்ற ஒரு சந்தேகமாக ஏற்படுது. ஆனால் அவர்கள் கம்பெனியாக காணியை கொடுக்குறதா அது மாற்றிக்கிறது. ஆனால் வடமாட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு காணியை கொடுக்க வேண்டும். எத்தனையோ மக்கள் காணிகளாக இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு காணி கொடுக்கணும். அதுக்கு அப்பால யாழ் மாவட்டத்தில் 40,000 மக்கள் காணிகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருந்து 40,000 மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காணி வழங்க வேணும். இப்போ காணிகளை வழங்கி எங்களை வளங்களை பாதுகாக்கணும். உங்களை வளங்களை வந்து நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும் எங்களை பொறுப்பு. ஆகையால வந்து சம்பந்தப்பட்ட அரசாங்கமோ அல்லது சம்பந்தப்பட்ட எங்களுடைய அதிகாரிகள் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனை கருத்தில் எடுக்கணும். இதுக்கு அப்பால என்ன ஒரு திட்டம் அங்கால வந்து ஒரு பெரிய கொட்டலம் வைப்பதற்காக அதுவும் ஒரு 300 ஏக்கர் அது வந்து மணக்காட்டுக்கு கொடுத்து விடப்பட்ட பிரதேசம். அதுவும் அரசு கதை வருகிறது. உத்தியோகபூர்வம் வழிவரை இல்லை. ஆனால் தகவல் இருக்கின்றது. நாங்கள் தகவல் எடுத்து போட்டால் அவளே கதை. ஆனால் மக்கள் நிலம் மக்களுக்கு வழங்கப்படுது. அரசாங்க நிலமாக இருந்தாலும் பாதுகாப்பு நிலமாக இருந்தாலும் மக்களுக்கு காணிகள் வேணும். மக்களுக்கு இன்றைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிறது கடற்படை இருக்கின்றது. மக்களுடைய காணிகள் கிட்டத்தட்ட 8-10 பேரை பேர் அவரை பிடிச்சி வச்சிருக்கிறார்கள். இது இங்கே மட்டும் இல்லை, வடமாட்சி கிழக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2,672 ஏக்கர் நிலம் வந்து இன்றைக்கு முப்படைகள் வசம் இருக்கின்றது. ராணுவம், போலீஸ், நேவி, ஆர்மி எல்லாம் வச்சிருக்கிறது. அதுக்கு அப்பா 2வது கட்டமாக மருதங்கனி தான் பதிவு செய்யப்படும். மருதங்கனி பிரதேசத்தில் வந்து 302 ஏக்கர் நிலம் வந்து மக்கள் நிலம் வந்து அரச படைகள் வச்சிருப்பதாக மாவட்ட செயல புள்ளி விவரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதுக்கு அப்பால ஏனைய பிரதேசங்கள் இருக்குது. ஆகையால தயவு செய்து இந்த இப்படி இடங்கள் மக்களுக்கு வழங்கப்படணும்னு நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். அது எந்த படையான இன்றைக்கு நாட்டில் சண்டை இல்லைன்னு சொல்றீங்க. சண்டை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 83ஆம் ஆண்டு ராணுவம் வாங்கல் அங்கே இருந்தும் அந்த இடங்களுக்கு நகர்த்தப்பட்டால் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும். அந்த விஷயத்தை வந்து மக்களை தங்கள் இடத்துக்கு எழுப்பப்படும். ஆனால் எங்கள வளங்கள் எங்களோட நிலங்களை வந்து அந்நிய சக்திகளுக்கோ அல்லது பல்தேச கம்பெனிகளுக்கு விற்காமல் பாதுகாக்க வேண்டியது எங்களோட பிரதேச மக்களோட கடமையா இருக்கும். அந்த வகையில மக்களது விடமான தலைப்பிலும் மக்களுக்கான உதவியை நாங்கள் காணிகளுக்கான மக்களை எந்த தேவையிலும் அவர்களுக்கான உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கின்றதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்தின் காணி அரச காணிதான், அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பிரதேசத்திலே கிராம முன்னேற்ற சங்கங்கள் இருக்கிறது, கடத்தொழில் சங்கங்கள் இருக்கிறது. இதற்கென்று சொல்லி, அதாவது இது கத்தோலிக்க மதத்தவர்கள் கூடியமாக இருக்கிற இடம் என்றபடியால் குருவானவருக்கு கீழ் ஒரு இடமாக அமைகிறது. அந்த வகையிலே அரச திணைக்களங்களோ அல்லது அதிகாரிகளோ ஒரு இந்த ஊரினுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அளவீடு செய்வது சரியானதாக முறையாக தான் அமையுமா? இல்லை, நீங்கள் பிரதமர்னு சொல்றீங்க. ஆனால் அவரை பற்றி நிறைய முறைப்பாடுகள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வந்து ஊழல்வாதின்னு சொல்லி நானும் தெளிவாக சொல்லுகின்றேன். கடந்த மாதம் வந்து வலிகாமம் வடக்கில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார், அரசாங்கத்துக்கு வந்து 600 ஏக்கர் வந்து அரசாங்க நிலம் இருக்குன்னு சொல்லி வலிகாமம் வடக்கில். ஆனால் இதே அரசாங்க அதிபர் எனக்கு தந்திருக்கின்றார் 2,672 ஏக்கர் மக்கள் நிலம். அவர் அங்கே சொல்லப்பட்ட இடமும் மக்களுடைய இடம் தான். அப்போ திருப்பி மக்கள் இருக்க அந்த இடத்தை அடையாளப்படுத்த முடியும்னா அவரை சொல்ல முடியல. அவர் வந்து யாழ் மாவட்ட அரசு அதிகாரி இருந்தாலும் அவர் முழுக்க அரசுக்கு முகவராக தான் செயல்படுகின்றார். நான் வெளிப்படையாக சொல்லுவேன். மக்களை பற்றி அரச முகவராக செயல்படும் வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன். யாழ் மாவட்ட அரசு அதிகாரி அரசுக்கு சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன். நான் மட்டும் இல்லை, இது வந்து அவருக்கான ஆதாரங்களும் சில கருதங்கள் வந்து ஆளுநர் அலுவலப்பட்ட கருதங்கள் எல்லா கருதங்களும் சமூக வலைத்தளங்கள் வந்து எல்லாம் பார்த்துக்க தலைவரைக்கு வச்சிருக்கேன். நான் அதன்படி இன்றைய நாளிலே முக்கியமான ஒரு கேள்வி என்று எங்களுடைய வடமராட்சி பிரதேச செயலகத்துக்கு புதிதாக ஒரு பிரதேச செயலர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த வகையிலே
அவருடைய பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட மணக்காட்டிலே தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் யார் என்று தெரியாதவர்கள், இனம் தெரியாதவர்கள் இந்த காணி அளப்பீடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மணக்காட்டு பொது அமைப்புகளுடன் பிரதேச செயலாளர் தொடர்பு எடுத்து கதைக்கவில்லை. நான் தான் அனுப்பினேன், என்னிடம் அனுமதி பெற்றார்கள் என்று உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தவில்லை. இது அவருடைய ஆளுமையை குறிக்கிறதா? இது சில வேளை என்ன அரசாங்க அவையால் வந்து சம்பவம் என்னன்னு சொன்னா அரசு திணைக்களங்கள் எப்பவும் வந்து உயர் அதிகாரி கட்டுப்பட்டு கொண்டு உத்தியோகத்தர் கட்டுப்படுத்தான் வேணும். அப்ப அந்த வகையில சில வேளை அவருக்கு பணிக்கப்பட்டிருக்கலாம், மாவட்ட அரசு அதிபரால் அவர் பணிக்கப்பட்டிருக்கலாம் போலீஸ். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த பிரதேச செயலகர் இந்த பிரதேசத்துக்குரிய கிராம சேவருக்கு அறிவிக்க வேணும். கிராம சேவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. கிராம சேவர் என்ன சொல்றார், அவருக்கு தெரிஞ்சால் அது சரியா இருக்கும். எவரா இருந்தாலும் கிராமத்துக்குரிய கிராமம் தான் அவரா பெரிய கிராம சேவருக்கு தெரியாமல் இது நடக்காது. கிராம சேவர் அறிவிச்சிருக்கணும். கிராம சேவர் ஊடாக அந்த கிராமத்துல புதமைப்பு அறிவிச்சிருக்கணும். நீங்க சொல்லுங்க, மணக்காடை பொறுத்தவரை அது ஃபாதராக்கள் முழுமையாக ஒரு கிறிஸ்டியன் கிராமம். அப்ப ஃபாதரை தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இதுல வந்து அவர் ஃபாதர் அவர்களும் சம்பந்தப்பட்டு தன்னுடைய ஆயிரம் கூட சொல்லி அவர்களும் தலையிட கேட்டுக்கொள்ளணும். முடிவா